இயேசுதத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வருடங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன. ஆவியானவர் உணர்த்தின வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். And he answering said unto him, Lord, let it alone this year also, till I shall dig about it and dunk it. Luke chapter 13 verse 8. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு எஜமானை பார்த்து தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா, ஒரு அத்தி மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், இத நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வருஷம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தி அதுக்கு உரமாக எருவ போடுறேன் அப்படின்னு சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவன் வருஷங்களை நன்மையால முடிசூட்டுகிறவர். ஆனால் அந்த வருஷங்கள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இந்த பேரபிள ரீட் பண்றப்போ எங்க வீட்டுல நடந்த ஒரு காரியம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ அந்த மாதிரி படிக்கிறப்போ எங்க அத்தைன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு மாங்கண்ணு ஒண்ணு எடுத்துட்டு கொடுத்தாங்க. அவங்க ஊர்ல இருந்து வர்றப்போ, இது நல்ல வெரைட்டி மாம்பழம், இந்த கண்ணை பத்திரமா வளருங்க அப்படின்னு கொடுத்தாங்க. நாங்களும் அதை வச்சிருந்து வளர்த்தோம். வீட்டுக்கு சைட்ல இருந்தது, நல்ல பெரிய மரமாவே வளர்ந்துருச்சு. அதாவது இலைய பார்த்தா கண்டிப்பா மாமரம் மாதிரி தான் இருக்கு, மற்றபடி அதுல பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. எது வரைக்கும் இருந்ததுன்னா, நான் காலேஜும் முடிச்சுட்டேன், அது அவ்வளோ பெரிய மரம் ஆயிருச்சு. அது வரைக்கும் அது இருந்தது, பட் அதுல ஒரு தடவை கூட காய்க்கிறதுக்குள்ள அறிகுறியே இல்லை. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒருவேளை இந்த இயர் காய்ச்சிட்டுனா, இந்த வருஷம் காய்ச்சிட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசன் மாறி போயிட்டே இருக்கு. ஆனா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கிடையில வீட்டுக்கு ஒருத்தவங்க சொல்றாங்க, இது மாமரமே கிடையாது, மாமரம் மாதிரி இருக்கும், ஆனா இதுல எந்த காயுமே வராது, பூவும் வராது, சும்மா வளர்ந்துட்டு இருக்கும், நீங்க நிழலுக்கு வேணா இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதுல இருந்து ஒரு 1 வீக்குக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா, அத வெட்டி அந்த இடத்த காலி பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா, வீணா இவ்வளோ நாள் தண்ணி ஊத்தி அதை பாதுகாத்திருக்கோம். இன்னொன்னு, அதோட வேறு மேபி நம்மளோட காம்பவுண்ட் வாலை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதை வெட்டிட்டோம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு மரம் வைக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு கனிகள், அதாவது அந்த மரத்துடைய ஃப்ரூட் வேணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம். இங்க இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஒரு அத்தி மரத்தை, தன்னுடைய தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை வைக்கிறான். பல வருஷங்கள் ஆகுது, எந்த விதமான அத்தி பழத்தையும் அவனால பார்க்க முடியல. சோ தோட்டக்காரனை கூப்பிட்டு சொல்றான், இந்த மரத்தை வெட்டிடலாம், இதுல இருந்து எந்த நன்மையும் எந்த பழமும் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு. அப்போதான் இந்த தோட்டக்காரன் தன் எஜமானிடத்துல நம்ம வாசித்த அந்த வசனத்தை சொல்றான். அதாவது, இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுப்போம், நான் இன்னும் அதை நல்லா பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இன்கேஸ் அப்பவும் ஈல்டிங், அதாவது பழம் இல்லை அப்படின்னா நம்ம வெட்டிடலாம் அப்படின்றான். எனக்கன்பானவர்களே, நாம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய பர்த்டே அப்போ ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா நமக்காக கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தர் இந்த வார்த்தையை கண்டிப்பா ஜெபத்துல வைப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவரே, ஒரு வருஷத்தை நீங்க கூட்டி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு, ஒரு வருஷத்தை நன்மையால நிரப்பி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் தேவனாலே கிருபையா கொடுக்கப்படுகிறது. இது எதுக்காக கொடுக்கப்படுது? இந்த காரியத்தை நம்ம பிதாவையும் குமாரனை, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் வச்சு நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா, நம்மளை பார்த்து பிதா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவன் என் பிள்ளையா நான் தேர்ந்தெடுத்தேன், அவன் நிறைய கனிகளை கொடுப்பான், எனக்காக அநேக காரியங்களை செய்வான் அப்படின்னு நான் அவனை ஏற்படுத்தினேன், ஆனா ஒரு கனியையும் காணும் அப்படின்னு மனம் நொந்து பேசுறப்போ, பிதா இந்த வார்த்தைகளை சொல்றப்போ நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், பிதாவுனுடைய வலது பாரிசத்தில் நமக்காக எப்போதும் அவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சோ அவர் என்ன சொல்லுவாரு, இருக்கட்டும்பா, இந்த ஒரு வருஷமும் அவனை இன்னும் கொஞ்சம் நான் நன்மையால நிரப்புறேன்,
நிறைய காரியங்களை அவனுக்கு ஃபேவர் பண்றேன், என் மகிமையால அவனை முடிசூட்டுகிறேன். இந்த வருஷமாவது நம்ம அவனிடத்துல இருந்து கனிகளை பார்ப்போம் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகளை நாம் கொடுக்கிறோமா? இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நாம சொல்றோம். நம்மை சார்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அதனால ஏதாவது நம்ம செய்ய முடிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மரத்தை பெஸ்ட் மரம்னு எப்படி சொல்லுவோம்? அது நல்ல பச்சை பசேல்னு நிறைய இலையோட இருந்தா சொல்லுவோமா? அதோட ஸ்டெம் பயங்கரமா பருமனா இருக்கு, அதை வச்சு அது நல்ல மரம்னு சொல்லுவோமா? கிடையாது. மாறாக நமக்கு வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மரம் அதன் கனிகளாலே அறியப்படும். அப்படியானா ஒரு மரத்துல இருந்து நமக்கு நல்ல ஃப்ரூட் கிடைக்கிறப்போ தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இது நல்ல மரம், இதுல இருந்து நமக்கு இவ்வளோ சுவையான இவ்வளோ டேஸ்டான ஃப்ரூட் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை குறித்து நம்ம பேசுவோம். ஆகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆவியானுடைய கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையாய் தெரியும்படியா நம்ம வாழணும். இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களை நான் பிரதிபலிக்கும் போது என்னைய பார்க்கிறவங்க நல்ல கனிகளை, அதாவது கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை, கிறிஸ்துவனுடைய பண்புகளை நமக்குள்ள பார்ப்பாங்க. சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் கனி கொடுக்கிற வாழ்க்கை மிக மிக அவசியம். நம்ம எப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் நம்மளால சொல்ல முடியும், இந்த வருஷத்தை என்னுடைய வாழ்க்கையில நன்மையாய் முடிசூட்டி இருக்கிறார் அப்படின்னு. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளையும் தகப்பனே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்க வாழ்க்கையில நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கீங்கப்பா. அப்பா, அநேகர் இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்க இந்த நாள்ல நீங்க எங்களை பாதுகாத்து வழி நடத்துறீங்க. அப்பா, நாங்க ஏதோ அதுக்கு தகுதியானவங்க பெஸ்டானவங்கன்றதுனால இல்ல தகப்பனே, உமது கிருபை எங்களை தாங்குது. ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் உமக்காய் நாங்கள் வாழ, அப்பா நாங்கள் உம்மை பிரதிபலிக்க, அப்பா நல்ல கனி கொடுக்கிற மரமாய் நாங்க இருக்க, ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.